ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூ டர்ன் லைவ். இன்னைக்கு கூட உங்களை பார்க்குறது வெயிட் இது வேற ப்ரோக்ராம். நம்ம யூத் தான், பட் ஸ்டில் நவ் சின்ஸ் we are a family, நம்ம கிறிஸ்மஸை வந்து ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும். கரெக்ட். நான் யூத் ப்ரோக்ராம் பண்ணி அதிலே பழகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம். எஸ், லெட்ஸ் கோ அண்ட் மீட் our family and spend Christmas with our family. Hello everyone. Merry Christmas time. Merry Christmas. We are joined by Pama, Mommy, Daddy, Sam. Welcome to this family Christmas. What about Katie? Yes, and Katie. Hi Katie. Hi Katie. Hi Katie. How are you? எல்லாருமே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஃபுல்லாக ப்ளூவாக வந்திருக்கோம். Yeah, blue It's a theme. blue Christmas. Blue reminds us of the cold winter season. ஏசாமி அந்த நேரத்தில் தான், அந்த குளிர் காலத்தில் தான் he was born, பிறந்திருக்கிறாரு. ஸோ சாம், உனக்கு அதை பற்றி நிறைய தெரியும்னு நினைக்கிறேன். ஆமாம், நடு குளிர்காலம்ட்டு ஏஞ்சலத்தை பாடின ஒரு சாங், முன்னாடி பாடின சாங் இருக்குது. ஸோ அதை அந்த கிறிஸ்மஸ் சீசனில் பாடி வெளியிட்ருக்கிறேன். நடு குளிர்காலம் டிசம்பர் மாதம். ஸோ அந்த மாதத்தில் ஆண்டவர் பிறந்திருக்கிறாரு. அந்த சாங்கில் எப்படிப்பட்ட சூழ்நிலை அவரை சுற்றி இருந்துச்சு, யார் யாரெல்லாம் வந்து ஒரு பக்தியாக அவரை தொழுது கொண்டு அவரை பிறப்பை வரவேற்றாங்க, வாழ்த்தினார்கள் என்று அந்த பாட்டில் இருக்குது. அருமையாக அந்த ஹோல் பிக்சர் அது இருக்குது. நம்மளும் சேர்ந்து அந்த சீனரியிலே இருந்து இயேசுவாமி பிறந்ததை நம்ம வரவேற்பதை நினைத்தே அந்த பாடல் நம்ம பாடுறோம். ஸோ அப்படி தான் அந்த பாடலையும் பாடியிருக்கிறேன். அண்ட் இட் இஸ் அ ஜாய் தட் ஜீசஸ் இஸ் பார்ன் டு அஸ் திஸ் கிறிஸ்மஸ் அண்ட் ஹீஸ் இன்று நம் இருதயத்தில் பிறந்து அந்த மகிழ்ச்சியை நமக்கு மீண்டும் பிறப்பிக்கிறார். அது யூடியூப்ல இருக்குதுல்ல அந்த பாட்டு? ஆமாம், சாமுவேல் தினகரன் என்ற யூடியூப் சேனலில் இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். நடு குளிர்காலம் அந்த சாங்கை மீண்டும் பாடியிருக்கிறோம். ஸ்வீட்டி அண்ட் டேனியல் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஆஃப்டர் மேரேஜ். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் நியூ அடிஷன் And the first family program Yes, join பண்ணிருக்கிறது. It's a joy. So இந்த கிறிஸ்மஸ்லேயும் we are celebrating this joy. நம்மளுடைய பாவங்கள்லாம் ஆண்டவர் மன்னிக்கிறதுக்கு, அதை எடுத்து போடுறதுக்கு தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறாரு. அதே மாதிரி நிறைய காரியங்களை நமக்கு புதுசாக இந்த கிறிஸ்மஸ் கொடுக்குறார். ஸோ அதை பற்றி டாடி கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? நிறைய காரியம் புதுசாக கொடுக்குறாரு. எஸ், ஆல்வேஸ் கிறிஸ்மஸ்னா கிஃப்ட்டு, பிகாஸ் கிரைஸ்ட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். நமக்காக ஆண்டவர் மிகப்பெரிய பொக்கிஷமாக கிறிஸ்மஸ் நாட்களிலே இறங்கி வந்தார். அவர் வந்தது தான் கிறிஸ்மஸ் நமக்கு. ஆனால் ஏசாமி வரும்போது பாருங்கள், அவருக்கு எவ்வளோ சோகம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ சஞ்சலம். அவருடைய குடும்பத்தினர்லாம் அவர் பிறப்பை அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவங்க தாய் வந்து வாஸ் அ வேர்ஜின் குழந்தையை அவர்களுடைய கர்ப்பத்திலே சுமந்தார்கள். இது ஒரு அற்புதமான காரியம். ஆனால் அவங்க குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம் இருந்திருக்கும். மேரி வந்து என்னை கல்லெறிஞ்சிருவாங்களோ, கொன்றுவாங்களோ, தவறாக பேசிடுவாங்களோ, அந்த பயத்திலே இருந்திருப்பாங்க. ஸோ ஆண்டவர் கர்ப்பத்தில் தோன்றின நாள் முதல் தாய்க்கு ஒரு பயம். ஆனாலும் அவங்க அதன் மத்தியில் ஆண்டவர்கிட்ட, நான் உமது அடியாள், உமது சித்தத்தை நிறைவேற்றுவதற்கான உமது அடியாள் அப்படின்ட்டு ஒப்பு கொடுத்துட்டாங்க. அந்த ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் அவங்கள நிரப்பி பலப்படுத்தி அந்த குழந்தைய 9 மாதம் சுமக்கும்படி செய்து, அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு, அந்த நேரத்தில் கணவரில் அவர் அவங்களோட சேரலை, ஆனால் நியமிக்கப்பட்டவர் அவருடைய இருதயத்தையும் ஆண்டவர் ஒன்றாக இணைத்து 2 பேருமே ஆண்டவருடைய வழி நடத்துதலின்படி, தீர்க்க தரிசனத்தின்படி பெத்லஹேம் போகிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியாது. ஆனால் கரெக்டாக அங்கே போனால், அங்கே தான் பிள்ளை பிறக்கிற நேரம், அந்த நேரத்தில் போனால் அவர் தங்கிறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எவ்ரிபடி ரிஜெக்டட். தள்ளிட்டாங்க.
ஸோ அந்த நிலைமையில தான் அவர் பிறந்தார். தள்ளப்பட்ட நிலைமையில், பயத்தின் மத்தியில், திகிலின் மத்தியில் பிறந்தார். ஆனால் குறித்த நேரத்தில் அவர் பிறந்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம். கரெக்டான நேரத்தில் அவர் பிறந்தார். இருளின் உச்ச கட்டத்திலே அவர் பிறந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தேடி வரும் நேரம் இருளின் உச்ச கட்டத்தின் நேரம், பயத்தின் உச்ச கட்டத்தின் நேரம், தள்ளப்பட்ட உச்ச கட்டத்தின் நேரம். அந்த நேரத்தில் தான் ஆண்டவர் தோன்றுகிறார். ஆண்டவர் தோன்றிய உடன் பாருங்க, எல்லா சீனும் மாறிப்போச்சு. அவரை தேடி அன்பு காட்டுறதுக்கு, அவரை தொழுது கொள்றதுக்கு மெய்ப்பர்கள் வராங்க. தேவதூதர்கள் அவர்களை அனுப்புகிறார். ஒரு மனுஷனை அனுப்பல, தேவதூதர்கள் கொண்டு வராங்க. அதே போல் ஒரு நட்சத்திரம் தோன்றுகிறது. ராஜாக்கள், ஞானிகள் அவரை தேடி வருகிறார்கள். பொன்னெல்லாம் வந்து காலில் விழுது. அன்பு வந்து கொட்டுச்சு. அதனால் நமக்கும் ஒரு குறித்த காலம் உண்டு. அதற்காக தான் இயேசு அந்த குறித்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கிறார். பிறக்கும் பொழுது பாருங்கள், தேவதூதர்கள் உங்களுக்கு ஜனங்களை அனுப்பி உங்களுக்கு அன்பை காட்டும்படியாக செய்வார். நட்சத்திரம் தோன்றும், உங்களுக்கு பொக்கிஷமும் பொண்ணும் வந்து சேரும். இந்த கிறிஸ்மஸில் அது நடக்க போகுது. ஒருத்தர் அனில் பிரசாதன் இருந்தார். அவர் கவர்மெண்ட் ஜாப் பெற்றார், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து அவருக்கு விரோதமாக தவறாக எழுதி, இவர் அநியாயம் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாரு அப்படின்னு தவறாக எழுதி 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 கடைசியில் ஒரு கேஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. இவர் நேர்மையாக கவர்மெண்ட் ஜாபில் சேர்ந்தார். ஒரே பயம், ஒவ்வொரு மாதமும் அவருக்கு என்கொயரி. அந்த வேலையை என்ஜாய் பண்ணவே முடியல, குடும்பம் என்ஜாய் பண்ணவே முடியல. அந்த நேரத்தில் தான் ஒரு நாள் காலையில் நம்ம எல்லா பங்காளர்களுக்கும் SMS அனுப்புவோம், ஆண்டவருடைய வார்த்தையை அனுப்புவோம். இவர் அந்த துக்கத்தின் மத்தியிலும் இயேசு அழைக்கிறார் பங்காளராக இருந்து மற்றவங்க கண்ணீரை துடைக்கிறதுக்கு காணிக்க அனுப்பிட்டு இருந்தார். அதனால் அந்த SMSல அன்னைக்கு காலையில் அவர் என்கொயரி ஆஃபீஸர் முன்னால் நிற்கணும். அந்த என்கொயரி வந்து சீஃப் என்கொயரி ஆஃபீஸர். அன்னைக்கு கரெக்டாக அந்த SMS வருது. என்கிட்டருந்து அந்த SMS அவருக்கு போன பொழுது எடுத்து பார்த்தார். கர்த்தர் உனக்கு இன்று நீதி நியாயம் செய்வார். எவ்வளவு நாள் நீ அழுதுட்ட, ராத்திரியும் பகலும் ஜெபம் பண்ணிட்ட, கர்த்தர் இன்று உனக்கு நீதி நியாயம் செய்வார். அங்கே போகிறாரு அந்த சீஃப் என்கொயரி ஆஃபீஸர். அவர் எல்லாத்தையும் பார்த்தார். உனக்கு விரோதமாக கேஸே இல்லைப்பா, நீ போய் வேலையில் சேரு, என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். ஒரே நிமிஷத்தில் கர்த்தருடைய குறித்த வேலை. அதே போல தான் இந்த கிறிஸ்மஸில் உங்கள் எல்லாருக்கும் நடைபெற போகிறது. இதோடு உங்கள் அங்கலாய்ப்பு, வாதைகள், தள்ளப்பட்ட காரியம் எல்லாம் மறைய போகிறது. கர்த்தர் உங்களை அலங்கரிக்க போகிறார். சந்தோஷமா அந்த பாட்டு பாடுவோமா? இந்த வருஷத்துடைய தீம் அதுதான். கர்த்தர் உன்னை அலங்கரிப்பார். மண் மேடா உன்னை தள்ளி இருக்கக்கூடும், உன்னை மிதிச்சிருக்கக்கூடும், உனக்கு இருந்ததெல்லாம் போயிருக்கக்கூடும், பயத்தின் மத்தியில் நீ இருக்கக்கூடும். அதன் மத்தியில் இயேசுவை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். இப்பொழுது அன்பு உன்னை தேடி வரும். ராஜாக்கள் தேடி வருவார்கள், உன்னை அரண்மனை ஆக்குவார். சந்தோஷமா பாடுவோமா? உயிர்
உயிர்த்தெழும்ப செய்வாரே. விசாரிக்க யாருமின்றி கள்ளுண்ட உண்மையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. விசாரிக்க யாருமின்றி கள்ளுண்ட உண்மையே ஆரோக்கியம் வர பண்ணி ஆளுகை தருவாரே. இழிந்த அலங்கமுனை அவர் அரண்மனையாக்கிடுவார். இடிந்த அலங்கமுனை அவர் அரண்மனையாக்கிடுவார். துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. துதிக்க வைப்பாரே, உன்னை அலங்கரிப்பாரே. இடிந்து போனதெல்லாம் உயிர் தெழும்ப செய்வாரே. என் மனமே உன்னை மறப்பாரோ, தேவன் உன்னை மறந்து போவாரோ. என் மனமே உன்னை மறப்பாரோ, இயேசு உன்னை மறந்து போவாரோ. ஆமென். மறக்கவே மாட்டார். நன்மையானதை செய்ய போகிறார். ஸோ இப்போ ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட்குள்ள வந்திருக்கோம். இட்ஸ் கோயிங் டு பி அ கேம். That's nice. Are you ready? ஸோ அதுக்காகவே நிறைய ப்ராப்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பயங்கர ஃபிசிக்கலாக இருக்க போது உங்களோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்லாம் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டீம்ஸாக நம்ம பிரிக்க போகிறோம். பாமாவும் சாமும் ஒரு டீம், மம்மி டேடி அண்ட் டேனி ஒரு டீம். ஸோ கேமோட ரூல்ஸ் என்னென்னா, நான் ஒரு கொஷின் கேட்பேன். ஸோ ஒரு கொஷின் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண நீங்கள் வந்து ஒரு டவராக இந்த கப்ஸை நீங்கள் அடிக்க வைக்கணும். ஸோ ஒரு கொஷின் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கப் நீங்கள் அடிக்க வைக்கலாம் உங்கள் டவரை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு டவர் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். சரியா? ஸோ யூ ரெடி? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ யூ கெட் த பாயிண்ட். ஓகே? ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து, எந்த காஸ்பலில் ஏசுவாமியோட பிறப்பு பற்றி எழுதியிருக்குது பைபிளில்? லூக். Sam and Mama team. 1 point. You get to start your Christmas நல்ல tree. டீம்மேட். ஆமா. Come on team. ஸ்வீட்டி ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து அவங்களுக்கு போயிட்டோம், பாயிண்ட்ஸ் போயிட்டோம் அப்படின்னு சொன்னோம். அதனால தான் சைலண்டாக இருந்தோம். ஸோ செகண்ட் கொஸ்டின்லேருந்து பார்க்கலாம் நீங்களா? செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து ட்ரையல் ஸோ நோ பாயிண்ட்ஸ். என்ன நீங்க டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? கம் ஆன். அங்க கப் வந்துருச்சு, அது போதும். ட்ரூ. எதுக்கு தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. ஓகே, செகண்ட் क्वेश्चन வந்து, எந்த ஊர்ல இயேசுவாமி பிறந்தார்? பெத்லகேம். பாமா தான் ஃபர்ஸ்ட். ஏய் வெரி குட். நான் கப் எடுத்து வைக்கிறேன், பாப்பா சொல்லிடுவாங்கல்ல. ஏய் அது சீட்டிங். இந்தியான்னு சொல்ல போனேன். ஐயோ, இவ்வளோ ஈஸி கொஸ்டின் கேட்குறாங்களேன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை ட்ரிக் கொஸ்டினா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து, பெத்லஹேம் உடைய மீனிங் என்னது? அப்பத்தின் வீடு. டாடி தான். வேலை வந்துருச்சு. குட் ஜாப், 1 பாயிண்ட் ஃபைனலி. பாதி கொடுக்கணும். யார் ஃபர்ஸ்ட் சொன்னாலும் அவங்களுக்கு தான். ஓகே, we will go to செகண்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்ட் வந்து ஏசு அழைக்கிறாருக்கு ரிலேட்டடான கொஷின்ஸ். ஸோ எவ்வளோ நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்னு பார்ப்போம். நம்ம ஊழியத்துக்குன்னு ஃபர்ஸ்ட் வாங்கின கார் பேர் என்னது? அம்பாசிடர். கரெக்டா? ஓகே. ஃபர்ஸ்ட் ப்ரேயர் டவர் எப்போ இனாகிரேட் ஆச்சு அண்ட் எந்த ப்ரேயர்? 1983 டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ப்ரேயர் டவர். பாவம், மறந்துட்டீங்களா? ஓகே, ஏன்னா 40th இயர் இது ப்ரேயர் டவர் ஆரம்பிச்சு. and 62 crores of people உடைய prayers have been prayed for. ஃபர்ஸ்ட் கேமரா எந்த ஊர்ல இருந்து மீடியா மினிஸ்ட்ரிக்காக வாங்குனது? சிங்கப்பூர். சாம் இல்ல, மலேசியா. ஐயோ, மலேசியா பக்கத்துல தான் இருக்கு.
சிங்கப்பூர் வழியாக தான் வந்துச்சு. ஒரு வழியா. ஓகே, ஸோ இந்த டீம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு. ஏன்னா மீடியா ரிலேட்டட் கொஷின்ஸ் கேட்கும்போது டாடி ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணிடுறாங்க. ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் யங் பார்ட்னர்? ஏஞ்சல். டாடி தான் கரெக்டாக சொன்னாங்க. ஏஞ்சல். இதே ஹாலில் தான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தோம் ஃபர்ஸ்ட். ஓ, ஃபாஸ்ட்டாக அடிக்கிட்டீங்க. 5 5 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ல இருக்கீங்க. ஓகே, திஸ் ஷுட் பி ஈஸி. ஸோ இது வந்து ஃபேமிலி ரிலேட்டட் கொஷின்ஸ். ஸோ நான் டிவியில் எந்த சாங் ஃபஸ்ட்டாக பாடினேன்? குத்தி குத்தி பூ. யாருக்குமே தெரியாது. டிவி ஃபேமிலி ப்ரோக்ராமில் தான் பாடினேன் நான். வார்த்தை ஃபேமிலி ப்ரோக்ராம்ல குட்டி பொண்ணா இருக்கும்போது. நான் விசேஷம். Yes, that's the right answer. So, Mommy, Daddy and Danny, you are the winners. Wonderful. So it was really a family time, joyous time. ஷில்பா தான் மிஸ் பண்ணுறோம். பட் Shilpa is in the hospital, not admitted, but admitting people and doing surgeries. MS படிச்சிட்ருக்கா. God willing, next Christmas she'll join us. But she'll be with us on Christmas Day. அம்மா, நீங்கள் God's blessing for Christmas கொடுங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் கிறிஸ்மஸ் க்ரீட்டிங் சொல்கிறேன். அதோடு கூட ஏசாயா 61:3 வாசித்து பார்ப்போம்னா, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து வந்தார். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை, அதுதான் நம்ம பாடலில் பாடினோம், அலங்காரத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அப்படித்தான் இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார். அப்போது உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கு ஒரு வேளை நீங்கள் எத்தனையோ பேர் கண்ணீரில் இருக்கலாம், இருளில் இருக்கலாம். இந்த மழை நிமித்தமாக கூட எத்தனையோ குடும்பங்களில் இருளில் இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமையிலும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஆகவே இந்த நேரத்தில் இந்த வெளிச்சத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தான் இதுதான் கொடுக்க ஆண்டவர் வந்தார். இவ்வளவு சந்தோஷமான காரியம். இருளில் இருக்கிற ஜனங்கள் சமாதானம் இல்லை. இன்னைக்கு எத்தனை பேருக்கு பணம் இல்லாமல், பொருள் வாங்க கூட காசு இல்லாமல், எவ்வளோ பேர் கடனில், கிறிஸ்மஸ் எல்லாம் துணி வாங்க கூட காசு இல்லையே, என் பிள்ளைகளுக்கு கூட வாங்கி கொடுக்க முடியலையே என்று எத்தனையோ குடும்பத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த நிலைமையிலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சிங்காரத்தை கொடுக்க வந்தேன், என்ன தேடுங்க, என்ன நோக்கி பாருங்க. கிறிஸ்மஸ்னா அதான், ஆண்டவர் வந்து நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க வருகிறார். நம்ம குடும்பத்திலையும் சரி எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார். அதே போல் உங்களுக்கும் கொடுப்பார் பிரியமானவர்களே. ஆகவே தைரியமாக இருங்க. ஆண்டவருடைய பிறப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை, அலங்காரத்தை பாடணுமே, அதே போல தான் நமக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பை கொடுக்க போகிறார். ஆகவே சந்தோஷமாக அவரை பற்றி கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து வந்தது, இந்த உலகத்தில் வந்தது நல்லது, எனக்காக, என் குடும்பத்துக்காக, எனக்கு அருமையானவர்களுக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார். அதோடு கூட இன்னொரு முக்கியம் பாருங்கள், சமாதானம். இன்றைக்கு எத்தனை குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அடி சண்டை, பிரிவினை, கசப்பு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தை, தெய்வீக சமாதானத்தை கொடுக்க வந்தேன். அதுவும் பாருங்கள், இருளிலிருந்து வெளிச்சம் போல தான் சமாதானத்தால் நிரப்புகிற ஆண்டவர் இன்றைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். அதோடு கூட உங்களுக்கு இருதயத்தில் சந்தோஷத்தை கொடுக்க போகிறார். இன்னைக்கு எத்தனை பேர் அழுது கொண்டிருக்கிறீங்க, இழப்பு, துக்கம், இல்லாமை, நெருக்கம், பலவித பாடுகள்னால அழுது கொண்டிருக்கலாம். எனக்கு அருமையான சந்தோஷமாயிருக்கு. இயேசு கிறிஸ்து சந்தோஷத்தை கொடுக்க வந்தார். அதுதான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்க வந்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த ஆண்டவர் உங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கும்படி நான் ஒரு நிமிஷம் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அருமை தகப்பனே, கண்ணீரிலும் வேதனையிலும் துன்பத்திலும் சமாதானம் இல்லாமையிலும் இருளில் வாழ்கிற ஜனங்களுக்காக நீர் வந்தீரே. இப்பொழுது யார் யார் கண்ணீரில் இருக்கிறார்களோ அவர்களுடைய கண்ணீரையெல்லாம் துடைத்தரலும். டச் தம் ஃபாதர். அவருடைய இருதயத்தில் உங்களுடைய சந்தோஷம் இறங்கட்டும், சமாதானம் இறங்கட்டும், ஆசீர்வாதம் பெருகட்டும். கர்த்தருடைய பிறந்த நாளிலே, அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற இந்த வேளையிலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற பாடுகள் எல்லாவற்றையும், சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் மாற்றி உங்களுடைய சமாதானம், உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய செழிப்பு, உங்களுடைய சந்தோஷம், சுகம் எல்லாம் பெருகட்டும்.
இதையெல்லாம் இப்போ கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாய் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் உங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இந்த வசனம் ஏசாயா 61:3 பயங்கரமான ஒரு வாக்குத்தத்த வசனம். நீங்கள் சொன்ன ஆண்டவர் காட்டினபடி துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை நம் மீது ஊற்றுகிறார். துயரம் நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது பிரச்சனைகள் நம்மளை அப்படியே விழுங்கிறது போல், அதனால் நம்ம கதறி அழுகிறோம். தனிமையில் இதை ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம கதறி அழுகிறோம். அந்த பாடுகள் நமக்கு இருதயத்தில் ஒரு பெரிய வலியே உண்டாக்குகிறது. அந்த வழியை நம்மளும் எவ்வளோ பிரச்சனைகள் வழியாக கடந்து வந்திருக்கிறோம் அந்த போன வருஷங்களில். அந்த பாதைகள் நம்மளால் துடிக்கிறோம் அதில் போகும்போது. ஆனால் ஃப்ரெஞ்ச் ஆர்மி ஒன்று, நெப்போலியனுடைய ஆர்மி, அவருடைய ஒரு ஜென்ரல் ஆஸ்திரியா தேசத்தில் போய் 18,000 பேர் அவர்களுடைய ஆர்மியில் கொண்டு போனார். அந்த ஆஸ்திரியாவுடைய ஒரு வில்லேஜை கைப்பற்றும்படி. அங்கே அவங்களுக்கு டிஃபென்ஸே கிடையாது அந்த வில்லேஜுக்கு. அவ்வளோ பேர் வந்து ஆர்மி முன்னாடி நிற்க என்ன பண்ணணும்னு தெரியல. அன்னைக்கு ஈஸ்டர் நாள் அந்த ஊரினுடைய ஆலய போதகர் வந்து, பாதிரியார் வந்து, நம்ம ஜெபம் பண்ண போகிறோம், இன்னைக்கு ஈஸ்டரில் போய் எல்லாரும் ஆலயத்தில் ஜெபம் பண்ணுவோம், சர்வீஸ் நடத்துவோம், வேற வழியே கிடையாது நமக்கு, ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், என்ன நடக்குமோ நடக்கட்டும், ஆண்டவர் நம்ம காப்பாற்றுவார் என்று அவங்க சர்வீஸ் நடத்துறதுக்காக பெல் அடித்தாங்க. அந்த பெல் அடிக்கும் போது அந்த பிரெஞ்சு ஆர்மி நினச்சாங்க ஆஸ்திரியன் ஆர்மி வந்துருச்சு, அவங்க இந்த டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டாங்க, கிளம்புவோம், நம்ம யாருமே இல்லை, ஈஸியாக இதை கைப்பற்றி கொள்ளலாம் தான் வந்தோம் அப்படின்னு நடுக்கத்தில் அந்த பெல்லை அடித்து முடிக்கிற டைமுக்குள்ளே ஓடிட்டாங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் எவ்வளோ மன துயரங்கள் போல பிரச்சனைகள் நம்மளை தாக்க வரலாம், இருதயத்தில் அப்படி வசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் இந்த நேரத்துலையும் அப்படி சந்தோஷத்தின் மணியை ஆண்டவர் அடித்து ஒரு ஆர்மி போல நான் வந்துட்டேன் என்று சொல்லி வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் விலக செய்வார். நமக்கும் ஒரு பெரிய ஆர்மி போல யாரோ வந்திருக்கிறார் என்று உணர்ந்து அவருடைய பரிசுத்த ஆவியானவர் அப்படிதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆண்டவருடைய ஆவியே நமக்கு கொடுக்கிறார். அதுதான் சந்தோஷத்தின் தைலத்தை நமக்கு ஊற்றுகிறது, ஊற்றா இருக்கிறது. நம் இருதயத்தையும் அளவில்லாம ஆண்டவர் இந்த சந்தோஷ ஆனந்த தைலத்தை நிரப்புகிறார். இப்போ செய்ய போறாரு ஒவ்வொருத்தருக்கும். Praise God. ஆமென். இப்பொழுதும் சுவாமி இந்த ஆனந்த தைலத்தை எங்கள் மீது ஊற்றும்படி உம்முடைய பரிசுத்த உம்முடைய ஆவியானவரை நீர் ஊற்றும். உம் ஆவி எங்களோடு கலந்து தெய்வீக சந்தோஷத்தின் நிறைவை கொண்டு வருவதாக சுவாமி. நீரே பரலோகத்தின் சந்தோஷம், பரலோகம் உம்மால் மகிழுகிறது. அந்த சந்தோஷம் எங்கள் இருதயத்தை வந்து பரிபூர்ணமாய் நிரப்பட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிரப்புவாராக. தேவனுடைய ஆவி ஒவ்வொருவருக்குள்ளும் நிரப்புவாராக சுவாமி. சந்தோஷத்தினால் எல்லா வருத்தத்தையும் எல்லா துயரத்தையும் மறக்க செய்வாராக. அது விட்டு விலகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீர் மறுரூபமாக்கி அற்புதங்களினால் நீர் நிரப்புவதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா வருத்தங்களும் சென்று தெய்வீக தைரியமும் நம்முடைய சந்தோஷத்தினால் வருவதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு வந்து விட்டார் என்ற சந்தோஷத்திலும் தைரியத்திலும் நாங்கள் நிரம்புகிறோம் அப்பா. எங்களுக்கு என்ன கவலை, நீர் எங்களுக்கு அற்புதமானவர், எங்களுக்கு அடையாளங்களே அற்புதங்களே செய்தி இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறோம். ஆமென். இப்போ கிறிஸ்மஸ் பிளெஸிங் பை எவாஞ்சலின். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்லேயும் நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தபடி ஏசாயா 61:3 வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் என்ற வேத வசனத்தின்படி அவங்க ஒவ்வொருவரையும் நீதியின் விருட்சங்களாக மாற்றப் போகிறார். நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் they will be like oaks of righteousness அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஓக்ஸ்னால் அதுக்கு அவ்வளோ பலம் இருக்குமா, அது எப்பவும் க்ரீனாக இருக்குமா, எவர் க்ரீன் ட்ரீன்னு சொல்கிறாங்க. அது அப்படி ஆண்டவர் அவங்க ஒவ்வொருவரையும் மாற்ற போகிறார், நீதியின் விருட்சங்களாக மாற்ற போகிறார். அந்த மரம் வந்து 300 வருஷம் உயிரோடு இருக்குமா.
அதனுடைய ரூட் எல்லாம் அப்படியே படர்ந்து நிறைய இடத்த நிரப்பிடுமோ. அது அவ்வளோ உறுதியாக காலாகாலமாக அது உயிரோடு வாழ்கிறது என்று அதை பற்றி நம்ம படிக்கிறோம். அதுபோல் ஆண்டவர் உங்களையும் உறுதியாக ஸ்திரப்படுத்த போகிறார், உங்களை பலப்படுத்த போகிறார், உங்களை சீர்படுத்த போகிறார். இந்த கிறிஸ்மஸ் நாளிலேயும் கூட ஆண்டவர் இந்த உலகத்திற்கு அதற்காக தான் வந்தார், உங்களை உறுதியாக நிலை நிறுத்தும்படியாக. இவங்கெல்லாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று எல்லாரும் சொல்லும்படியாக ஏசாமி இறங்கி வந்தார். அதை இப்பொழுது ஒவ்வொருத்தருக்கும் செய்ய போறார். ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை இப்போ இறங்க செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, மது பிள்ளைகளுக்கு அப்படி செய்யும் அப்பா, செய்யும் ஆண்டவரே. வாழ்க்கையை இழந்து அப்பா, பரிசுத்தத்தை இழந்து மது பிள்ளைகள் எவ்வளோ தூரமாக போயிருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே, அவர்களை கொண்டு வரோம்ப்பா, திரும்ப கொண்டு வரும். அதற்காக தான் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர். ரட்சிப்பு என்ற ஒரு பெயர் உமக்கு இருந்ததப்பா. ஆண்டவரே, ரட்சிக்க தான் இந்த உலகத்திற்கு வந்தீர். பாவத்திலிருந்து இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கவே இந்த உலகத்திலே வந்து பிறந்தீர் என்பதை நினைத்து இந்த பிள்ளைகளை பாவ பழக்கங்களிலிருந்து விட்டுவிப்பீராக, விட்டுவிப்பீராக. சிகரெட் பழக்கங்கள், குடி பழக்கங்கள், இச்சையான காரியங்கள் எல்லாவற்றையும் நமது பிள்ளைகள் விட்டுவிடட்டும். இந்த நாளிலே விட்டுவிடட்டோப்பா. புது மனுஷனாக, புது மனுஷியாக ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. நீதியின் விருட்சங்களாக உறுதியாக அவர்களை நிலைநிறுத்துவீராக, நிலைநிறுத்துவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பீராக. வெட்கம், லச்சை என்ற அந்த வாழ்க்கையிலிருந்து அவர்களுக்கு சிங்காரத்தை கொடுப்பீராக. மனம் திரும்புதலை கொடுப்பீராக. யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேரும் இன்றைக்கு அப்பா நீதி உள்ள வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கட்டும் சுவாமி, ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே, அவர்களுடைய கிளைகள் எல்லாம் பறந்து விரிந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக அப்பா அவர்களை அலங்கரிப்பீராக, அலங்கரிப்பீராக. ஆண்டவரே, நீர் உறுதியாக ஒரு வாழ்க்கையை ஸ்தாபிப்பதற்காக உமக்கு நன்றி. ஒரு கனத்தை, ஒரு மகிமையை அவர்களுக்கு கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. கிறிஸ்துவானவர் உங்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக இறங்குகிறார், இப்பொழுது இறங்குகிறார். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். ஆமென். God bless you. ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். அண்ட் நம்ம இன்னைக்கு தியானிச்சுட்டு இருக்கிற வசனத்தில் வந்து ஒரு லைன் சொல்லுது, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை தருகிறேன் அப்படின்ட்டு. ஸோ அதை வாசித்திருக்கும் போது எனக்கு வந்த ஒரு தாட் என்ன அப்படின்னா, இப்போது கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த சைக்ளோன் நம்மளுக்கு வந்ததில் எத்தனையோ ஃபேமிலிஸ் ஒடுங்கி போய் உட்காந்துருக்குறாங்க. குடிக்க தண்ணி இல்லாமல், வேலைக்கு சாப்பாடு இல்லாமல், துன்பத்துலேயும் துயரத்துலேயும் கண்ணீர்லேயும் வாடி கொண்டு இருக்கிறாங்க. எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஹோப் வராதா அப்படின்ட்டு. ஸோ ஆண்டவர் வந்து அந்த ஒடுங்கி போன ஜனங்களை பார்த்து சொல்கிறார், லைக் நானே உன்னை மீட்கவும் உன்னை ரசிக்கவும் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அண்ட் மெயின் கன்சர்ன் இந்த டைம் ஒவ்வொரு ஃபேமிலிஸ்க்கும் இருக்கிறது வந்து அவங்க பிள்ளைகளை பற்றி. ஸோ என்னோடய பிள்ளைக்கு நான் ஒரு புது ட்ரெஸ் வாங்கி தர முடியாது, நல்ல சாப்பாடு தர முடியலையே. கிறிஸ்மஸ் சீசன் வந்துடுச்சு. கிறிஸ்மஸ்னாலே கண்டிப்பாக எல்லோரும் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிட்ணும். அண்ட் எஸ்பெஷலி கிட்ஸ் வந்து எனக்கு நல்ல ஒரு ஆடையை அணிந்துட்டு நான் எல்லார்கிட்டையும் போய் நல்லா பழகணும், சிரித்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இந்த ஒரு சிச்சுவேஷனில் அவங்க பேரண்ட்ஸால் வாங்கி தர முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. பட் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்கிறார், நீ துயரத்தில் இருக்கிறியா, உன்னோட துயரத்தை எடுத்து உனக்கு நான் வந்து துதியின் ஆடையை தரேன். துன்பத்தில் இருக்கிறியா, துன்பத்தை எடுத்து நான் உனக்கு துதியின் ஆடையை தரேன். கண்ணீரில் இருக்கிறியா, உன்னோட கண்ணீரை துடைத்து நான் உனக்கு துதியின் ஆடையை தரேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஸோ இந்த துதியின் ஆடைன்னு நான் யோசிக்கும் போது, நம்ம உலக பிரகாரமாக எத்தனையோ ஷர்ட்ஸ் வாங்குகிறோம், பேண்ட்ஸ் வாங்குகிறோம். பட் அதுக்கெலாம் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வரைக்கும் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அது பழசாயிரும், தூக்கி போட்டுருவோம், இல்லை யாருக்காச்சும் நம்ம கொடுத்துருவோம். பட் ஆண்டவர் தர துதி நாடை வந்து நம்ம கூடயே நிரந்தரமாக நம்ம கூடயே இருக்கும். ஒன்ஸ் அவர் அதை நம்ம மேலே போத்திட்டாரு அப்படின்னா அவரோட அந்த செழிப்பை நம்ம உணர முடியும், அவருடைய ஆசீர்வாதத்தை உணர முடியும், எத்தனையோ நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அண்ட்
அவரை எப்போவுமே துதிச்சு கொண்டு இருக்கிற ஜனங்களாகவே நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அண்ட் இப்படியும் ஆண்டவர் வசனம் சொல்லியிருக்கிறார், இந்த ஜனங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள் அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக ஆண்டவரை நம்ம துதிக்க அவருடைய துதி நாடையை நம்ம மேலே போற்றும் போது நம்ம அவருக்காக வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமான லைஃப் நம்ம வாழ்வோம், மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறது நான் உணர்றேன். துதி நாடையை கொடுத்துட்டாருன்னா கசப்பின் ஆடையெல்லாம் தன்னால் போயிடும். ஸோ எப்போவும் கசப்பு வருதோ, பாடு வருதோ, போராட்டம் வருதோ, துதி அப்படியே வாயிலேருந்து வந்துடும், அப்படியே கசப்பெல்லாம் போயிடும். ரொம்ப அருமையான ஆசீர்வாதம். வண்டர்ஃபுல். இதே தான் ராஞ்சிலேருந்து ஒருத்தவங்க ஒரு டெஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க, அல்கா திவ்யா டீகா அப்படின்ட்டு. அவங்க 98லேருந்தே ஜீசஸ் கால்ஸ் யங் பார்ட்னராக இருக்காங்க. ஸோ அவங்க படிக்கும்போது கூட ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை அவங்க வாழ்க்கையில் கொடுத்தாங்க. ஸோ அவங்க மாஸ்டர்ஸ் முடித்து பிஎட் படித்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகிறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். அதுக்கப்புறம் அவங்க ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு. அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்கள கேலி செய்வாங்களாம். நீ என்ன மற்றவங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிற, நீ எங்கே ஒரு டீச்சராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லி அவங்கள மார்க் பண்ணிகிட்டே இருந்தாங்களாம். அவங்கள அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருந்ததுனால அவங்க ரொம்ப சோர்ந்து போயிருந்தாங்க. ரொம்ப நாள் அந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் இயேசு அழைக்கிறவரோட இணைந்து எல்லா ப்ரேயர் மீட்டிங்ஸ்க்கும் அட்டென்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஜீசஸ் கால்ஸ் ப்ரேயர் டவர் ராஞ்சியில் யூத் மீட்டிங்ஸ்க்கெலாம் போகிறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போகிறது, அங்கே வாலண்டியர் பண்ணுறது, அந்த மாதிரி சேவை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க அந்த பயத்திலே அவங்க ஒரு ஸ்கூல் லெவலில் நான் ஒரு ஜாப் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் அவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப ஃபெயிலியர்ஸ் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க ஆண்டவரோட சத்தத்தை கேட்டாங்க, இந்த மாதிரி நீ காலேஜ் லெவலில் ஒரு பொசிஷனுக்கு ட்ரை பண்ணு, அந்த அளவுக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அப்படின்ற சத்தத்தை கேட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் அவங்க இயேசு அழைக்கிறாருக்கு ரெகுலராக வர்றதுனால அந்த டிஜிட்டைசேஷன் பிளானையும் அவங்க அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க. தாத்தாவோட பழைய மெசேஜஸ், நம்மளுடைய பழைய சிடிஸ், கேசட்ஸ் எல்லாம் டிஜிட்டலாக மாற்றுறதுக்கு அந்த பிளானுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அதை பற்றி கேள்விப்பட்டாங்க. அதுலேயும் ஒரு ஆஃபரிங் செலுத்தும் போது அவங்க ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டபடியே அவங்களுக்கு ராஞ்சி யூனிவர்சிட்டியில் ஒரு ஜாப் கிடச்சிது. அதில் 2 சீட்ஸ் தான் அவைலபிளாக இருந்துச்சு, அதில் ஒரு சீட் அவங்களுக்கு கிடச்சிது. ஸோ எல்லாருமே உன்னால் முடியாதுன்னு கேலி பண்ண நேரத்தில் ஆண்டவர் ஒரு துதி நாடே அவங்க மேலே வைத்து அவங்கள கவர் பண்ணி இப்போது என்ன ஒரு பெரிய பொசிஷனில் ஆனர்டான லெவலில் ஆண்டவர் அவர்களை கனப்படுத்தி இருக்கிறார். மற்றவங்க எல்லாம் கேலி பண்ணாங்க, ஆனால் இயேசுவை பற்றி கொண்டார். இளம் பங்காளர் திட்டத்தில் சேர்ந்தாங்க, இன்னும் டிஜிட்டைசேஷன் பிளானில் சேர்ந்தாங்க, இன்னும் ப்ரேயர் டவரில் வந்து யூத்தோடு சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஊழியத்தில் இணைஞ்சாங்க. கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிட்டார் அவங்கள துதியை பெரும்படி செய்திருக்கிறார். இதே காரியத்தை தான் இந்த நாளிலும், இந்த கிறிஸ்மஸ் நாளின் போது கர்த்தர் உங்கள் மீது இரக்கம் வைத்து துதியின் ஆடையை வைத்து ஒடுங்கின எல்லாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவர் உங்களை புதுப்பித்து அரண்மனையாக்கி கொண்டிருக்கிறார். அந்த ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்குவதாக நீங்கள் ஒவ்வொருவரும் அரண்மனையாக மாறுவீர்களாக. Wish you all a very blessed and joyous Christmas from all of us. Merry Christmas.